உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலுறவுக்கு பின் உறுப்புகளை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவும் பண்ண வேண்டாம். செக்ஸ் பண்ணுங்க, விந்து வெளியேற்றுறீங்க, அப்படி தூங்கிடுறது நல்லது. ஏன்னா பெண்ணுக்கு நீங்கள் உடனே பாத்ரூம் போய் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா விந்து திரவம் தண்ணி போட்ட உடனே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். அதனால் கணவன் மனைவி குழந்தை வேணும் அப்படின்னா வாஷ் பண்ணக்கூடாது. இப்போது குழந்தை வேணாம் அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு அதை வாஷ் பண்ணாதான் தூக்கம் வருதுன்னு சில பெண்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? குழந்தை வேணாம் அப்படின்னா உடனே நீங்கள் போய் வாஷ் பண்ணலாம். பிளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணாலே போதும். ஆணும் வாஷ் பண்ணலாம், பெண்ணும் வாஷ் பண்ணலாம். ஆனால் பெண் ஒரு குழந்தை வேணும்னு நினச்சாங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது வாஷ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகப்படுத்தும். வேறு பார்ட்னரோடு நீங்கள் உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன? இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மசாஜ் பார்லரில் வெளிநாடு போகிறாங்க, பல நேரங்களில் ஒரு பார்ட்னரோட நிலைமை என்னன்னு தெரியாது நமக்கு. ஒரு மசாஜ் பார்லர் போகிறோம், அங்கே போய் ஒரு உறவு வச்சுக்கிறாங்க, காண்டம் போட்டே வச்சுக்கிட்டாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சில நோய்கள் வரலாம், காண்டம் டேர் ஆகும். இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஆணுறுப்பை சுற்றி பல முறை சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். நீங்கள் குளிக்கிற சோப்பு போட்டு பல முறை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணும். எல்லா இடத்தையும் தெளிவாக வாஷ் பண்ணும். அப்படி பண்ணால் HIV எல்லாம் வராதான்னா சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவுக்கு நீங்கள் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டீங்க. HIV பாலுறவு நோய்கள் வரக்கூடாதுன்னா தேவையற்ற உறவுகள் வெளியே பண்ணாமல் இருக்கிறது தான் சரியானது. ஆனால் அட்லீஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு போனோம்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 4-5 முறை நல்லா சோப் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக, ஈவன் ஆணுறுப்புடைய அடிப்பகுதியில் நம்ம தொடைகளுக்கிடையே எல்லா இடத்துலையுமே வாஷ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா காண்டம் தாண்டி ஆணுறுப்புடைய பேஸில் அடியில் இந்த பருக்கள் வரும். அது ஒரு வைரல் நோய். அது வரும். நீங்கள் காண்டம் போட்டிருப்பேன் நம்ம சேஃப்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இவங்களுக்கு ஆணுறுப்புடைய அடிப்பகுதியில் வைரல் வார்ட்டு வரும். இது நிறைய பேருக்கு நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காண்டம் போட்டும் கூட ஆணுறுப்புலையே இந்த பருக்கள் வந்திருக்கு நிறைய பேருக்கு. நாங்கள் காண்டம் போட்டோம் சார்னுவாங்க, ஆனால் முன்பகுதியில் எங்கேயாவது தோலில் இந்த பருக்கள் வந்திருக்கு. HSV2 அந்த ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி நோய் காண்டம் போட்டவங்களுக்கும் வந்திருக்கு. ரொம்ப ரேராக காண்டம் போட்டவங்களுக்கு பால்வீனி நோய்களும் வந்திருக்கு. நாங்கள் இப்போது ரெகுலராக இங்கே டெஸ்ட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு செக்கப் பண்ணுவோம். பல இளைஞர்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கோம், டக்குன்னு அவங்களுக்கு பால்வீனி நோய்கள் பாசிட்டிவாக இருக்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இவங்க கல்யாணத்துக்கு முன்னால் எங்கேயாவது செக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு டாக்டருக்கே அந்த மாதிரி இருந்தது. கல்யாணம் 3 மாதம் தான் ஆகுது. ஒரு டாக்டருக்கும் அவர் எப்பயோ செக்ஸ் வெளியே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு பால்வீனி நோய்கள் பாசிட்டிவ், HIV பாசிட்டிவ் எல்லாம் இருந்தது. ஷாக் ஆகி அவங்க உறைஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா தாம்பத்திய உறவு பண்ணும்போது அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய தவறாக தெரியாது. இதிலெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, இப்போ எல்லா நாடுகள்லையும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மசாஜ் பார்லர், அங்கே செக்ஸு. அதே மாதிரி அதுவும் சில நாடுகள், தாய்லாந்து போன்ற நாடுகள் இதுக்காகவே செக்ஸ் டூரிசம் அங்கே இருக்குது. ஒரு 10-20 நாள் ஒரு பெண்ணை வாடகைக்கு எடுத்து நீங்கள் அந்த பெண்ணோட கூடுதல் நடத்தலாம். நம்ம ஊரில் செக்ஸ் டூரிசம் ரொம்ப பாப்புலர் கோவாவில் இது ரொம்ப காமனாக நடக்கிறத பார்க்கலாம். அதுவும் சிறுவர்களையும் வச்சு இதை பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கடுமையான குற்றம். இது உலகமெங்கும் இருக்குது. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் மசாஜ் பார்லரில் இது ரொம்ப காமனாக இருக்குது. ஹாப்பி என்டிங். அதுக்கு அவங்களே ஒரு தியரியை வேற சொல்லிக்கிறாங்க. அந்த மசாஜ் பண்ணால் அந்த ஆணுறுப்பினுடைய முனையில் அந்த ஹீட் ஃபார்ம் ஆகி நின்றுரும். அதை வெளியேற்றலைன்னா அது நல்லதில்லை, அதனால் வெளியேற்றிடணும். அதனால்
ஆணுறுப்பை தூண்டி அவங்களுக்கு விந்த வெளியேற்றிடணும் அப்படின்றலாம் ஒரு தியரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மசாஜ் வந்து உங்கள் உடம்புக்கு தானே தவிர அதில் வந்து ஹீட்டு ஃபார்ம் ஆகி ஆணுறுப்பு முனையிலெல்லாம் வந்து நிற்காது. இது முற்றிலும் தவறான கருத்து. லாரி டிரைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லாரி ஓட்டும்போது நான் ஹீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோட்டோரமாக போய் லாரியில் அங்கே போகிற பெண்களோட, ரோட்டில் நிற்கிற பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு அது ஒரு ஹீட்டை நான் தணிக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க. இதனால தான் என்னாச்சு, இந்த நாமக்கல், இந்த சென்னை நாமக்கல் இந்த பெல்ட்டில் எல்லாமே HIV தொற்று ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அரசாங்கமே. இதெல்லாம் யாரும் மறுக்கிறது இல்லை, டேட்டா இருக்குது. லாரி டிரைவர்களுக்கு இப்படி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கும். நான் ஹீட்டில் உட்காந்து லாரியை ஓட்டுறேன், அதனால் அதை ஹீட்டை தணிக்கிறதுக்கு செக்ஸ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி மசாஜ் பார்லர் பண்ணுறவங்க மசாஜ் பண்ணுறதுனால ஆணுள் முனையில் வந்து ஹீட் நின்றுடும். இது எல்லாமே இவர்களுடைய தவறான கற்பனை. முதல்ல மசாஜே தேவையில்லை. மசாஜ் கண்டிப்பாக பண்ணால் நீங்கள் மசாஜோடு நிறுத்திக்கோங்க. ஓரல் செக்ஸில் ஈடுபடுறது, பல்வேறு விதமான குழப்பங்களில் பண்ணக்கூடாது. ஒரு முறை சிங்கப்பூரில் மிகப்பெரிய பணக்கார தமிழர் அவர் மலையாள போய் ஒரு மசாஜ் பார்லர் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இறங்கி ஈடுபட்டுட்டு மிரண்டு போய், அது ஈடுபடுற வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துருமோன்னு பயந்து போய் அப்படியே பாஸ்போர்ட் எடுத்துட்டு இங்கே வந்துட்டார். டெய்லி காலையில் வந்து ஒரு டெஸ்ட் எடுப்பார், எல்லா டெஸ்ட்டும் எடுப்பார். ஒரு 15-6 மணி நேரம் கவுன்சிலிங். ஏன்னா வெனிரோஃபோபியா, எனக்கு பால்வினி நோய் வந்துடும் அப்படின்னு பயம். திரும்ப 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 நாங்கள் சொல்லுவோம், சரி நெகட்டிவ்னு வந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் தான், பயப்பட வேண்டான்னு. ஆனால் அந்த நோய் பயம் போகாது, இருந்துக்கிட்டே இருக்கும். பல நாட்கள் ஆகும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து கன்வின்ஸ் பண்ணி அவரை சிங்கப்பூர் அனுப்பிச்சி வச்சோம். வெனிரோஃபோபியா என்பது இன்னொரு நோய். எனக்கு பால்வினி நோய் இருக்குது வந்துடும் அப்படின்ற பயம் அது போகவே போகாது. அவங்கள ஒரு அப்சஸ்டாக கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது தான் நல்லது. தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பாலியல் தொடர்புகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து முற்றிலும் தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும்.